ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வரகரிசி கஞ்சி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் துவையலோ இல்லாட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரகரிசி கஞ்சி செய்கிறதுக்கு நான் 1 கப்பு வரகரிசி எடுத்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ தான் ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா அதுலேருந்து போயிடும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை கொட்டிடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். 1 கப்புக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக விடலாங்க. இப்போ 3 விசில் வரட்டுங்க. வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ விசில் நான் ஆஃப் பண்ணி வச்சேங்க. இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கியிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா குலைவாக வெந்திருக்கு. நல்லா கரெக்டாக வெந்திருக்குங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா குலைவாக வேணும்னா இன்னும் 1 டம்ளர் கூட தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சு. இப்போ இது கூட நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கரெக்டாக வெந்திருக்குங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே கொஞ்சமாக சேர்த்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதாங்க, ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த அளவு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, வரகரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதோடு நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.